ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது நம்மளுக்கு லக்ஷ்மி தாயாரோட அருள் பூரணமாக கிடைக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு பிளேட் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் பித்தளையில் ஒரு பிளேட்டு கூட வச்சுக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். நான் அதில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டுக்கிறேன். பச்சரிசி லக்ஷ்மி தாயார் நம்மளுக்கு எப்போவுமே அவங்க அதில் குடியிருப்பாங்க. அவங்களோட வாசம் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு, ரொம்பவே மங்களமான பொருள் மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு தான் நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த மங்கள பொருட்களை நம்ம கண்டிப்பாக வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொட்டாப்பாக்கு, அப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் இந்தமாரி டப்பாவில் தான் இல்லை, சின்ன டப்பாவில் கூட ஒரு குங்கும டப்பா நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப சிறப்பு. நம்ம எப்போவுமே மங்கள பொருள் நம்மளோட சுவாமி ரூமில் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூபாய் நோட்டு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபா 50 ரூபா எதுவாக இருந்தாலும் அது உங்களோட விருப்பம். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக காயின்ஸு, இதையும் நான் வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சிறப்பானது, கிராம்பு, 3 கிராம்பு. ஏன்னா நம்மளோட குட் வைப்ரேஷனுக்கு ரொம்பவே கிராம்பும் சொல்லுவாங்க, ஏலக்காயும் சொல்லுவாங்க. ஏலக்காயை இந்தமாரி லைட்டாக தட்டிக்கோங்க. அதோடய வாசம் ரொம்பவே முக்கியம். நம்ம பூஜை ரூமில் வைக்கும்பொழுது அதோடய வாசம் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி லக்ஷ்மி தாயாருக்கு பிடித்தமான ஒன்று, நம்மளோட பூஜை அறையில் கட்டாயமாக வைக்க வேண்டும். இந்த பொருள் அனைத்துமே இந்த கண்ணாடியில் தெரியுமாறு நம்ம வைக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த பொருள் எல்லாமே நமக்கு இந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கணும். மென்மேலும் நம்மளுக்கு இதோட அதிர்ஷ்டம் நம்மளுக்கு எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும். மஞ்சள், குங்குமம், அரிசி, காயின்ஸ் இதெல்லாம் எப்போவுமே அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போயுமே நம்மளுக்கு இது பஞ்சமே இல்லாமல் நம்மளுக்கு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் நம்ம லக்ஷ்மி தாயாரோட அருள் கிடைக்கிறதுக்கும் இது ரொம்பவே சிறப்பு. இதை நம்ம பூஜை ரூமில் கண்டிப்பாக இருக்கணும். இது எதுவுமே வேணாங்க அப்படின்னா கூட நீங்கள் வெறும் கண்ணாடியை நீங்கள் கண்டிப்பாக வச்சே ஆகணும். இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. இந்த மாதிரி நம்ம சுவாமி ரூமுக்கு முன்னாடி நம்ம கிழக்க பார்த்து வைக்கணும். நான் இப்போ வீடியோக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். கிழக்க பார்த்து நீங்கள் வைக்கணும். இந்த கண்ணாடியில் எல்லாமே பிரதிபலிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.